2 தினங்களுக்கு முன்பாக எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் விவசாயிகளுக்கு தேர்தல் வாக்குறுதியாக தாவேகா அரசு 5 ஏக்கருக்குள் உள்ள விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கிகளிலே வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி என்றும் 5 ஏக்கருக்கு மேல் கடன் பெற்றவர்களுக்கு 50% தள்ளுபடி என்றும் கூறி வாக்கினை பெற்றுவிட்டு இன்றைக்கு விவசாயிகளை ஏமாற்றுகின்ற வேளையிலே, அதாவது 15,600 கோடி விவசாய கடன் இருக்கிறது, அதை முழுவதும் தள்ளுபடி பண்ணுவேன் என்று கூறிவிட்டு இன்றைக்கு வெறும் 2,044 கோடி மட்டும் 15,600 கோடியில் 2,044 கோடி மட்டும் கடன் தள்ளுபடி செய்வதாக இன்றைக்கு தாவேகா அரசு அறிவித்து விவசாயிகளை ஏமாற்றியதை எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கண்டித்து விழுப்புரத்திலே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக என்னுடைய தலைமையிலே கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடத்த அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பை கேட்டவுடன் தாவேகாவினுடைய தூண்டுதலின் பேரிலே இன்றைக்கு சி.வி. சண்முகம் அவர்கள் எங்களுடைய கட்சியை பற்றியும் எங்களுடைய பொதுச் செயலாளரை பற்றியும் இன்றைக்கு தவறான செய்திகளை இன்றைக்கு கூறியிருக்கின்றார். அவர் பேசும்போது கூறுகிறார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய மார்பிலே அவர் ஏற்கனவே ஈட்டியை பாய்ச்சி விட்டார், கட்சியை உடைக்க முயற்சி செய்தார். இன்றைக்கு அவர் கூறுகிறார், பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை என்று அதிமுக தொண்டர்களை ரொம்ப கேவலப்படுத்தி பேசுகிறார். கடந்த தேர்தலிலே வெற்றி பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிச்சை என்று கூறுகிறார். இதே 2021 சட்டமன்ற தேர்தலிலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணியிலே தான் இவர் போட்டி போட்டார் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில். அப்ப ஏன் இவர் 15,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தார்? 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டது. அப்போதும் விழுப்புரம் நாடாளுமன்றம் தோல்வியை தான் சந்திச்சது. கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுடைய ஒவ்வொரு இடத்துல அவங்களுடைய பலத்தோட இதோட கூட்டணியில் வெற்றிலாம் சகஜம்தான். ஆனால் அதிமுக தொண்டர்களை இழிவாக பேசுவது போலவும் அதிமுக கட்சியை குறைந்து மதிப்பிட்டும் இவர் அதிமுக தொண்டர்களை கேவலப்படுத்தும் வகையிலே பேசியிருக்கின்றார். இதே 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் வேறு கூட்டணியிலே தேர்தலை சந்தித்த போது இதே சேலம் மாவட்டத்தில் இவர் சொல்றார் எங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்கன்னு. இதே சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் 45,000 வாக்குகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி அப்போது கூட்டணியில் இல்லை, 45,000 வாக்குகள் அங்கு அதிகமாக பெற்றிருக்கிறது. இவர் இப்படி தன்னுடைய தான் சார்ந்திருக்கிற கட்சியே கேவலப்படுத்தும் வகையிலே இன்றைக்கு இவர் இங்கே பேட்டி கொடுத்திருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் இவர் கூறுகிறார், எங்களுடைய பொதுச் செயலாளரை பற்றி அவர் குடும்ப அரசியல் செய்கிறார் என்று. எங்களை பொறுத்தவரை எனக்கு தெரிந்த வகையிலே அப்படி எதுவுமே நடக்கவில்லை. அவர் அப்படி அவருடைய பிள்ளையை அரசியலுக்கு கூட்டு வருவதென்றால் எப்பயோ கூட்டு வந்திருக்கலாம்.